இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, காவலரை தாக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏ மீது வழக்கு பதிந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. கார் நிறுத்துவது தொடர்பாக சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து காவலர் பிரச்சனை தொடர்பாக காவலரை தாக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏ மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. காவலர் பிரபாகர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆபாசமாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கையால் தாக்குதல் என 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் இணைகிறார் நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், காவலரை தாக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏ மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது 3 பிரிவுகளின் கீழ் என்ற செய்தி வந்திருக்கிறது. உங்கள் தகவல்களை தரலாம். உங்களுக்கான நேரம் சுப்பிரமணியன். சென்னை அண்ணா சாலையில் நேற்று போக்குவரத்து காவலர் பிரபாகர் என்பவரை மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் தாக்கியதாக குற்றச்சாட்டு இருந்தது. தனது அலுவலகம் அருகே அவர் காரை நிறுத்தியிருந்தார். அப்போது நோ பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த காரணத்தினால் காரை எடுக்கும்படி போக்குவரத்து காவலர் பிரபாகர் அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் அந்த காரை எடுக்காத பட்சத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் பிரபாகரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பரபரப்பு ஏற்பட்டது. பிரபாகர் இது தொடர்பாக அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் அண்ணா சாலை போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆபாசமாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தாக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனைக்குரிய காரை இன்று போலீசார் எம்எல்ஏ உடைய ஓட்டுநரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து விதிகளை மீறியதாக வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் அந்த வழக்கு தொடர்பான விவரங்களை காவல் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. தற்போது இந்த புகாரின் அடிப்படையில் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த வழக்கின் அடிப்படையில் எம்எல்ஏ கைது செய்யப்படவில்லை. காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.